ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லிஃப்ட்ல வந்துட்டு போறாங்க இல்லையா? லிஃப்ட்ல போறப்ப உள்ள இருக்கவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும், வெளியில இருக்கவங்க எப்படி இப்ப அன்னைக்கு கூட அந்த டிராபிக் பத்தி போட்டிருந்தேன். அதே மாதிரியான சேம் சினாரியோ தான் எங்கேயும். நிறைய பேர் பாத்திருக்கீங்களா? லிஃப்ட்ல வெளியில உள்ள இருக்கவங்க வெளியில வரணும். ஒன்ஸ் லிஃப்ட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ஸ்டாப் ஆனோன்னு வெளியில வரணும். எல்லாரும் நிறைய பேர் என்ன தெரியுமா நம்ம மக்கள்லாம் பண்ற ஒரு மிகப்பெரிய அழிச்சாட்டியம்னு சொல்லலாம். அந்த லிஃப்ட் முன்னாடி நிப்பாங்க. அந்த டோர் ஓபன் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல கரெக்டா நிப்பாங்க. இப்ப இது ஏன் யாருக்குமே இதெல்லாம் தெரியலையா, இல்ல இந்த மாதிரி சொல்றதுனால நம்மள ஏதாவது டெரர் பீஸ் மாதிரி பாக்குறாங்களானே தெரியலங்க. இப்போ ஒரு பேசிக் எத்திக் இதெல்லாம் சரியா? நமக்கே கொஞ்சம் தோணணும். இப்ப லிஃப்ட் ஓபன் ஆகி வருதுன்னா வெளியில இருக்க நீங்க பர்சன்ஸ் அப்படியே அடைச்சுக்கிட்டு நின்று முன்னாடி நின்னா, இப்ப இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பர்சன் லிஃப்ட் இங்க வருதுன்னா, நீங்க இப்படி முன்னாடி இந்த இந்த சைட்ல நின்னீங்கன்னா எப்படி அடுத்தவங்க வெளியில வர முடியும்? லிஃப்ட் ஓபன் பண்ணோன்னு அப்படியே வெளியில இருக்க பர்சனும் சரி, உள்ள இருக்க பர்சனும் அப்படியே இடிக்கிற மாதிரி நிக்கிறதா? நீங்களே சொல்லுங்க எல்லாரும். என்ன ஒரு நியாயம் இதெல்லாம்? இதுல எல்லாருமே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருக்குது. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே இந்த விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்றீங்க. லிஃப்ட் வருதுன்னா லிஃப்ட்ல இருந்து இறங்குறவங்களுக்கு கொஞ்சம் வழியை விட்டுறணும். அதுக்கப்புறம் போறப்ப கொஞ்சம் கேப் விட்டுட்டு நிக்கணுமா இல்லையா? அப்படிலாம் நாங்க நிக்க மாட்டோங்க. நாங்கெல்லாம் கேப் விட்டு நின்னோம்னா நாங்க இந்தியாவில பிறந்ததுக்கான அர்த்தமே கிடையாது அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்குமே. அப்படியே லிஃப்ட்டுக்கும் அந்த லிஃப்டோட டோர் பக்கத்துல அது என்ன 1 மீட்டர் இடைவெளியில மட்டும்தான் நம்ம மக்கள் போய் நின்னுப்பாங்க. நின்னுக்கிட்டு அப்படியே நின்னுப்பாங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னொரு அழிச்சாட்டியம் பண்றத சொல்றேன், சொல்லியே ஆகணும். அதுக்காக லிஃப்ட்ல இருந்து இப்ப வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருந்து வெளியில வர்றப்ப பேசிக்கிட்டே வருது. லிஃப்ட் எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணும்? நீங்க பேசி உங்களுடைய கதைகள் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே வராங்க. ஒரு பொண்ணு வராங்க, அப்படியே பொறுமையா அவங்க ஒரு பையன்கிட்ட பேசி முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு வராங்க. இங்க இருந்து வெளியில இருக்கவங்க உள்ள போகணும். நீங்க பேசி முடிச்சுட்டு பொறுமையா வர்ற வரைக்கும் இல்ல வழி விட்டுட்டு பேசி முடிக்கணும், அதெல்லாம் கிடையாது. நடுவுல அப்படியே அதிலேயே பேசிக்கிட்டு வந்தா எப்படி ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி போக முடியும்? போகவும் முடியாது. அதுக்குள்ள லிஃப்ட் போயிடும். இல்ல தனியா ஜஸ்ட் கைய நிப்பாட்டி லிஃப்ட ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஏதாச்சும் ஒரு வேளை அந்த சென்சார்லாம் ஒர்க் ஆகலைன்னா கையெல்லாம் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடும். உங்களுக்கு ஒரு பேசிக் தெரியும். லிஃப்ட்லாம் இறங்கிட்டு பேச மாட்டீங்களா? அந்த டோர் ஓப்பன் ஆனோன்னா வெளியில பேசினா ஆகாதா? இல்லைன்னா அதே லிஃப்ட்ல இருந்து வேற ஃப்ளோர் எங்கேயாச்சும் போய்க்க வேண்டியதானே? அப்படிலாம் பண்றது கிடையாது. என்னமா பண்றாங்கம்மா இவங்க எல்லாம்? இதெல்லாம் பார்த்தா என்ன? தேங்க்யூ, பாய்.